विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. श्रुति सूक्तिमाला 57வது ஸ்லோகம். அதுல வியாக்கியானத்துல நம்ம பார்க்கிறோம் 127வது பக்கத்துல கீழேந்து 2, 4, 6, 7வது வரி, 6வது வரி அதுல பார்க்கலாம். சூதகா அதுல இருந்து பார்க்கலாம். அதாவது இந்த பகவான பூஜை பண்ணக்கூடிய முறை என்ன, அது வர்ணபேதேன ஒவ்வொரு வர்ணக்காரா எந்த மாதிரி பகவான பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தேவர்ஷிகள்லாம் சாட்சாத் பரமேஸ்வரன் கிட்டயே கேட்கிறாராம். இந்த கதையை சூத்தர் சொல்றாரு. அப்ப சூத்தர் அந்த தேவர்ஷிகளுக்கெல்லாம் பகவான் சொன்ன அந்த முறைய இப்ப வளர்க்கிறார். தேஷாம் பாவம் தமாலோக்கிய முனீனாம் நீலலோகிதா பிராக கம்பீரயா வாச்சா மண்டலஸ்தா சதாசிவா. சூதர் சொல்றார், இந்த தேவர்ஷிகள்லாம் கேட்ட உடனே அவளுடைய மானசமான பாவத்தை புரிந்து கொண்டு அந்த பகவான் நீலலோகிதா பகவான் இருக்காரு, அவர் கம்பீரமான ஒரு வாக்காலே மண்டலஸ்த சதாசிவா, சூரிய மண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த சதாசிவன் அங்கேருந்து பேசுறாராம். எப்படி பேசுறார்? மண்டலே ஜாகிரதோ பஷ்யம் தேவதேவம் சஹோமயா தேவாஷ்ச முனயः சர்வே வித்யுத் கோட்டி சமப்பிரபம் அஷ்டபாஹும் சதுர்வக்ரம் துவாதசாட்சம் மகாபுஜம் அர்த்தநாரீஸ்வரம் தேவம் ஜட்டாமகுடதாரிணம் சர்வைராபரணைர்யுக்தம் ரக்தமால்யானுலேபனம் ரக்தாம்பரதரம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணம் அபஷ்யம் அப்படின்னு அன்வைக்கணும். அதாவது சுவாமி எப்படி சொல்றாருன்னா, அந்த சூரிய மண்டலத்திலே எதிர்த்தா போல நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவன் தியானம் பண்ணிக்கணும். எப்படி பார்க்கறான்? தேவதேவம் சகோமயா, அம்பாளோடு சேர்த்து அந்த தேவதேவனான சிவனை சூரிய மண்டலத்துக்கு உள்ள பார்க்கிறேன். தேவாஷ்ச முனய சர்வே. எனக்கு என்ன தோன்றது, இங்க அபஷ்யம்னு இருக்கே, அந்த அபஷ்யன் தேவதேவம் அபஷ்யன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாதான் மேல ஒட்டுறது. அதாவது தேவாகா முனயஷ்ச சர்வே மண்டலே சக உமயா தேவதேவம் அபஷ்யன். தேவர்களும் முனிவர்களும் எல்லாருமே சூரிய மண்டலத்திலே எதிர்த்தா போல அம்பாளோடு சேர்த்து அந்த தேவதேவனை பார்த்தார்கள். அபஷ்யம்னு இந்த சொன்னா ஏகவச்சனம், அது அகம் அபஷ்யம்னு வரும், நாம் பார்த்தேன்னு வரும். அபஷ்யன் அப்படின்னு இருந்ததுன்னா இவர்கள்லாம் பார்த்தார்கள். அந்த சுவாமி எப்படி இருக்கார்? சுவாமியை வர்ணிக்கிறார், வித்யுத் கோட்டி சமப்பிரபம். ஒரு மின்னலுடைய வெளிச்சம் இருக்கே, அதை விட கோடி மடங்கு பிரகாசமானது. அஷ்டபாகு 8 புஜங்களாம், 4 முகங்களாம், 12 கண்களாம், மகாபுஜராக இருக்கார், அர்த்த நாரீஸ்வரராக இருக்கார், ஜட்டா மகுடதாரிணம். அர்த்த நாரீஸ்வரர் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பக்கம் ஜட்டை இருக்கு, இன்னொரு பக்கம் மகுடம் இருக்கு.
அப்படின்னு தெரியுது. சர்வைர் ஆபரணைர் யுக்தம் ரத்த மால்யானு லேபனம். எல்லா விதமான ஆபரணங்களோடு கூடினவராக அதை தாரணம் பண்ணிட்டவராக இருக்கார். ரக்தமான சந்தனத்தையும் ரக்தமான புஷ்பங்களையும் மால்யங்களையும் தாரணம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரக்தாம்பரதரம் சிவப்பு நிறமுள்ள வஸ்திரத்தில் இருக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணம், சிருஷ்டி என்ன, ஸ்திதி என்ன, சம்ஹாரம் என்ன, மூணுக்கும் காரணமானவர். தஸ்ய, இப்ப 4 முகம் சொன்னாரா, இந்த 4 முகத்தை வர்ணிக்கிறார். தஸ்ய பூர்வ முகம் பீதம் பிரசன்னம் புருஷாத்மகம் அகோரம் அகோரம் தக்ஷிணம் வக்திரம் நீலாஞ்சன சயோபமம் தம்ஷ்டராகராளம் அத்யுக்ரம் ஜ்வாலாமாலா சமாவிருத்தம் ரக்தஸ்மஸ்ருஜட்டாயுக்தம் உத்தரம் வித்ருமப்பிரபம் பிரசன்னம் வாமதேவாख्यம் வரதம் விஸ்வரூபிணம் பश्चिमம் வதனம் தஸ்ய கோக்ஷீரதவளம் சுகம் முக்தாபலமயைர்ஹாரைர் பூஷிதம் திலகோஜ்வலம் சத்யோஜாத முகம் திவ்யம் பாஸ்கரஸ்ய ஸ்மராரிணஹ. இப்ப அந்த சூரிய மண்டலத்திலே பகவான பாக்குறாரே, 4 முகத்தோடு பாக்குறாருன்னு சொன்னார் இல்லையா, அந்த 4 முகங்கள்ல பூர்வ முகம், கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய பகவானுடைய முகமானது பீதம் மஞ்சள் நிறமாக இருக்கிறது, பிரசன்னமாக இருக்கு. அது புருஷ ரூபமாக இருக்கு, புருஷனுடைய முகமாக. அது அகோரம், அகோரங்கிற பேருடைய முகமாக இருக்கு. அடுத்தது தக்ஷிணம் வக்திரம், தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த முகமானது நீலாஞ்சன சயோபமம், கருப்பா இருக்கக்கூடிய அந்த மையானது, மை அந்த நேரத்துல இருக்க கண்ணங்கரேர்னு இருக்குங்கிறார். அது சமயத்துல கொஞ்சம் பயமா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. தம்ஷ்ட்ரா கராளம், அந்த தம்ஷ்ட்ரானா ஓரப்பல்லுகள், அந்த பல்லுகள்னால பயங்கரமா தெரிகிறது. அத்யுக்ரம், ரொம்ப உக்ரமானதாக இருக்கு. ஜுவாலாமாலா சமாவிருத்தம், வாயிலேந்து நெருப்பு ஜுவாலைகள் வருதான். ரக்த ஸ்மஸ்ரு ஜட்டா யுக்தம், சிவப்பு நிறமுள்ள இந்த ஸ்மஸ்ரு தாடி ஜட்டை இதெல்லாம் கூடினதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உத்தரம், வடக்குல இருக்கக்கூடிய முகமானது வித்ரும பிரபம், வித்ருமன்னா பவழம், பவழத்தை போல செவந்த நிறம் உள்ளதாக இருக்கு. பிரசன்னம், அதுக்கு வாமதேவாட்சம், வாமதேவன்னு பேரு. வரதம் விஸ்வரூபிணம், வரத்தை கொடுக்கக்கூடியது விஸ்வரூபமாக இருக்கக்கூடியது, பல ரூபங்கள் கொண்டதாக இருக்கு. பश्चिमம் வதனம் தஸ்ய கோக்ஷீரதவளம் சுபம், சுவாமிக்கு மேற்கு முகமாக ஒரு முகம் இருக்கே, இந்த முகமானது பசும்பால போல விளவிளர்னு இருக்கான், அழகாக இருக்கு, சுமங்கலமானது. முக்தாபல மயைர் ஹாரைர் பூஷிதம் திலகோஜ்வலம், முத்து மாலைகளை தாரணம் பண்ணிட்டு அதனால அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. திலகோஜ்வலம், நெத்தியில நல்ல திலக்கம் கொண்டதாக இருக்கு. சத்யோஜாத்தம், இதுக்கு சத்யோஜாத்தம்னு இந்த முகத்துக்கு பேரு. சத்யோஜாத்த முகம் திவ்யம் பாஸ்கரஸ்ய ஸ்மராரிணஹா, பாஸ்கரஹா திவ்யமான முகம். இதெல்லாம் பாஸ்கரன்னா சூரியஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்மராரி, அந்த பரமேஸ்வரனுடைய முகங்களை இப்போது வர்ணிக்கப்பட்டது. ஆதித்யம் அக்ரதோபஷ்யம் சதுர்வக்திரஞ்ச பூர்வவத் பானும் தட்சிணத்தோபஷ்யம். இங்கேயும் அபஷ்யம் அபஷ்யம்னு இருக்கு, ஆனா அபஷ்யன்னு இருக்கலாம்னு தோன்றது. ஏன்னா தேவாகா முனையகான்னு மேல கர்த்திருபதம் இருக்கிறதுனால தேவாஷ்ட முனைய சர்வே, அது தெரியாதனமா புள்ளியை போட்டு வச்சிருக்கா. ஆதித்யம் அக்ரதோபஷ்யன் சதுர்வக்திரம் ச பூர்வவத் பானும் தட்சிணத்தோபஷ்யன் சதுர்வக்திரம் ச பூர்வவத் ரவிம் உத்தரத்தோபஷ்யன் சதுர்வக்திரம் ச பூர்வவத் விஸ்தாரான், இங்க இன்னு இருக்கணும், விஸ்தாரான் தட்சிணே பூர்வம் சுதராம் தட்சிணே ஸ்திதாம், ஸ்திதாம்னு தப்புதான். போதினீம்
பश्चिमे भागे मण्डलस्य प्रजापतेः आध्यायिनीञ्च कौबेर्याम् एकवक्त्राम् चतुर्भुजाम् सर्वाभरणसम्पन्नाः शक्तयः शक्तयः सर्वसम्मताः. ரெண்டு தடவை சக்தியான்னு வந்திருக்கு, ஒரு சக்தியாக போறோம். சர்வசம்மதாக. இப்ப இங்கே இந்த ஆதித்யம் அக்ரதோ பஷ்யன், சூரியனை இப்ப நேர பார்க்கும்போது அதுதானே பூர்வ திக்கு. அந்த திக்குல பார்க்கும்போது அந்த சூரியன் எப்படி, சூரிய பகவான் இப்ப எப்படி காணப்படுறார் அப்படின்னு கேட்டா, சதுர்வக்திரஞ்ச பூர்வவத்து, 4 முகங்கள் கொண்டவராக சூரிய பகவானே பார்க்கிறார், காணப்படுறார். ஆக சூரிய பகவத் ஸ்வரூபமாக அந்த சிவன் இருக்கார். பானும் தட்சிணத்தோ அபஷ்யன் சதுர்வக்திரஞ்ச பூர்வது. ஆக இந்த முதல் நேர பூர்வ திக்கல பார்க்கும்போது ஆதித்யன்னு பேரு, தட்சிண திக்கல பார்க்கும்போது அதாவது தெற்குல பார்க்கும்போது அவர் பானு, அவரும் இதே மாதிரி 4 முகங்களோடு இருக்கார். ரவிம் உத்தரதோபஷ்யன் சதுர்வக்திரஞ்ச பூர்வவத்து, வடக்குல பார்க்கும்போது அங்கேயும் 4 வக்திரத்தோட ரவி இருக்காராம். இது எல்லாமே சூரியனுடைய ஒரு நாமாக்கள் தான். ஆனா மேற்குங்கிற பশ্চিமத்தை காணல, இங்கேயோ போயிடுத்து, அது ஒரு வரி விட்டு போயிருக்குமோன்னு நினைக்கிறேன். ரவியும் உத்தரதோபஷ்யன்னு சதுர்வக்திரஞ்ச பூர்வத்து. விஸ்தாராம் தட்சிணே பூர்வம் சுதராம் தட்சிணே ஸ்திதாம் போதினீம் பশ্চিமே பாகே. இதுக்கு மேல பல சக்திகளை சொல்றார். இதெல்லாம் ஸ்திரீலிங்கமா இருக்கு. அதாவது பশ্চিமத்துல அஸ்தமிச்சுறதுனால ரூபத்தை காமிக்கலையோ அப்படி சொல்லுவாங்க. இல்ல ஏதாவது விட்டு போயிருக்குமோ என்னமோ, ஒரு வரி இதுல விட்டு போயிருக்கலாம் தவறுதலா. ஏன்னா இப்ப அஸ்தமிக்கிறதுனா முன்னாடி சொல்லியிருக்காரு, அங்கேயும் ஒரு நல்ல பশ্চিமத்துல ஒரு முக்தாபலமயிர் ஹாரைர் பூஷிதம் பশ্চিமம் வதனம் அப்படி சொல்லியிருக்காரே, சத்யோஜாத்தம் அப்படின்னு. அப்போ அதுக்கு வர்ணிக்காம போலாமா? அதனால ஒரு வரி விட்டு போயிருக்கும்னு தோன்றது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு திக்கலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தியை சொல்றார். அந்த சக்திக்கு பேர் வேற சொல்றார். விஸ்தாரான ஒரு சக்தி, அது தட்சிண பாகத்துல இருக்கான். போதினி அப்படிங்கிறது பশ্চিம பாகத்துல. பத்திலா இங்க பশ্চিம பாகே மண்டலஸ்ய பிரஜாபதேஹே ஆத்தியாயினீஞ்ச கௌபேரியாம். இது ஆத்தியாயினி அப்படிங்கிற ஒரு சக்தியானது வடக்குல இருக்கான். அது ஏகவக்திராம் சதுர்புஜாம், அந்த சக்திக்கு ஒரு முகம், 4 கைகள். சர்வாபரண சம்பன்னாக சக்தயः சர்வசம்மதாக. சக்தியான்னு போட்டிருக்கு, ஒரு சக்தியாக போகும். இந்த சக்திகள் கூட எல்லா ஆபரணங்களோடும் பூஷிதமாக இருக்காள் அப்படின்னு அந்த சக்திகளை வர்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பிரம்மாணம் தட்சிணே பாகே, பிரம்மாணம்னு வரணும். தட்சிண பாகத்துல பிரம்மா இருக்காரா. விஷ்ணும் வாமே ஜனார்தனம், அதாவது வலது பக்கம் பிரம்மா, இடது பக்கம் ஜனார்தனன் மகாவிஷ்ணு. ரிக்யஜு சாம மார்க்கேண மூர்த்தி திரயமயம் சிவம். இப்படி பார்க்கும்போது ஆதித்ய மண்டலாந்தர்கதமான அந்த பகவான் வலது பாகத்துல பிரம்மாவையும் இடது பாகத்துல விஷ்ணுவையும் எடுத்துன்றதுனாலே ரிக்கு யஜு சாமாங்கிற 3ம் சேர்ந்து ஒரு மூர்த்தியாக வந்த மாதிரி இருக்கார். மூர்த்தி திரயம், திரைமயாய திரிகுணாமனே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த திரைமயமாக இருக்கார். 3 வேத ஸ்வரூபமாக இருக்கார். வைராக்கிய ஐஸ்வர்ய சயுக்தம் பிரபாத்தே விமலே ததா. வைராக்கியம் ஐஸ்வர்யம், எல்லா விதமான ஐஸ்வர்யத்தோடும் கூடினவராக இருக்கார். பிரபாத காலம், அதாவது விடிஞ்சு பிராத்த காலத்திலே, சூரியோதயானத்திலிருந்து பிரபாத காலம். விமலே ததா பீதம் சர்வேஸ்வரம் தேவம் ஆராத்திய பரமே சுகே. அதாவது பீத்தம்னா பீத்தவர்ணமாக இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனை ஆராதனம் செய்து பரமே சுகே தீப்தாம் தீபசிகாக்காராம் சூக்ஷ்மாம் வித்யுத் பிரபாம் சுபாம் சதுர்வர்ணாம் சதுர்வக்திராம்
தேவீம் வை சர்வதோமுகாம். இதெல்லாம் எங்க போய் அன்வைக்கிறது? அதாவது இப்போ அப்ப வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாங்கிறது மாதிரி தெரியுது. ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிரியாபதம் வேணும். இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் வரல, கிரியாபதமே வரல. வைராக்கிய ஐஸ்வர்ய சயுக்தம் பிரபாவே விமலே ததா பீதம் சர்வேஸ்வரம் தேவம் ஆராத்ய. இந்த ஆராத்தியங்கிறத வச்சுக்கணும். நல்ல பிரகாசமா இருக்கா, தீப்தான பிரகாசமாக இருக்கிறது. தீபசிகாகாராம், அந்த தீபங்கிறது எரியும் போது அந்த ஜுவாலை இருக்கே, அந்த ஜுவாலை ஆகாரத்துல இருக்காளாம் அம்பாள். சூக்ஷ்மாம், பரம சூக்ஷ்மா இருக்கா. வித்யுத் பிரபாம் சுபாம், மின்னலை போல அவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறாள். ரொம்ப மங்களமானவளாக இருக்காள். சதுர்வர்ணாம், 4 வர்ணங்களை கொண்டவர். சதுர் வக்திராம், 4 முகங்களை கொண்டவள். தேவியும் வை சர்வதோமுகாம், அந்த தேவி எல்லா திக்குகள்லையும் முகத்தை கொண்டவளாக அந்த மாதிரி இருக்க. சோமம் அங்காரகம் தேவம் புதம் புத்திமதாம் வரம் ப்ருஹஸ்பதிம் ப்ருஹத்விருத்திம் பார்கவம் தேஜசாநிதிம் மந்தம் மந்தகதிம் சர்வாக சமந்தாத் தஸ்ய தேவதாக. அந்த நம்ம 7 கிரகங்கள் சொல்றோமே, இந்த கிரக தேவதைகள்லாம் சுத்தி வர இருந்துன்னு இருக்கான். அதுல வந்து முதல்ல சோமம், அடுத்தது அங்காரகம், அடுத்தது புதன், புத்திமதாம்பரம்னு புதருக்கு விசேஷனம் புதனுக்கு. அடுத்தது ப்ருஹஸ்பதி, ப்ருஹத் விருத்தியம், பெரிய விருத்தியை கொடுக்கக்கூடியவர். பார்கவன்னா சுக்கிர பகவான், தேஜசாம் நிதிம், பெரிய பிரகாசமானமா இருக்கார். மந்தம் மந்தகதம் தான் சனீஸ்வரர். இந்த மாதிரி இந்த மந்தகதி மெதுவா போகக்கூடியவர். சர்வாக சமந்தாத்தஸ்ய தேவதாக, எல்லா தேவதைகளும் இந்த பரமசிவனை சுத்தி வர அங்க தெரியறதா, அங்க இருக்கலாம். சூரிய சிவோ ஜெகநாதா ஓமஹா சாட்சாத் உமா ஸ்வயம். அதுல சூரியன் வந்து சூரியனை விட்டார், சோமத்துல இருந்து கணக்கு பண்ணார். இப்ப சூரியன் யாருன்னா, சூரியன் சாட்சாத் சிவஸ்வரூபம். சிவோ ஜெகநாதா. அவர் சந்திரன் வந்து உமா அம்பாளுடைய ஸ்வரூபம். சோமஹா சாட்சாத் உமாஸ்வயம். பாக்கி 5 இருக்கே, அது என்னது? பஞ்சபூதானி சேஷாணி தன்மயம் தன்மயஞ்ச சராசரம். பாக்கி அங்காரகன், புதன், ப்ருஹஸ்பதி, சுக்ரன், சனி, இந்த 5 பூதங்கள் பஞ்சமகாபூதங்களுக்கு பிரதீகமாக இருக்கு. இப்படியாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, தன்மயம் சராச்சரம், சராச்சரம் எல்லாமே இந்த தேவதா ஸ்வரூபமாக இருக்கு. ஏவஞ்ச முனய சர்வே தேவதேவம் உமாபதிம் கிருதாஞ்சலி புட்டா சர்வே முனயா தேவதாஸ்ததா அஸ்துவன் வாக்பிகி அர்த்தியாபிகி வரதம் நீலலோகிதம். இதெல்லாம் சுவாமியே உபதேசம் பண்றதை கேட்டு அந்த மகர்ஷிகள், தேவதைகள் எல்லாருமே அந்த உமாபதியான தேவதேவனை கிருதாஞ்சலியாக இருந்துண்டு நல்ல ஸ்துதிகள் மூலமா ஸ்தோத்திரங்கள் செய்து அந்த நீலலோகிதனான வரத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிவனை ஸ்துதித்தார்கள். இத்தியாதி இங்கே நமக்கு பாதிதான் இவர் கோட் பண்ணியிருக்கார். 4 வருடங்கள்ல ஒவ்வொருத்தரும் சுவாமியை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு அந்த விவிதமான பிரகாரத்தை கேட்டிருக்கா. அத ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்லாமல் மொத்தமா இங்க பதில் சொன்ன மாதிரி தெரிகிறது. ஆக சுவாமி சொல்லிருக்கும் போது எந்த மாதிரியான பதில் எதிர்பார்க்கப்படுறதுன்னு சொன்னா, பிராமணனா இருந்தால் இந்த மாதிரி பூஜை பண்ணனா, கத்திரியனா இருந்தால் இது அதனுடைய பூஜா பிரகாரம் வேற அப்படிங்கிற மாதிரி பதில் வரும்னு தோன்றது பிரச்சனத்தை கேட்கும் போது. ஏன்னா பிரச்சனை எப்படி வந்திருக்குன்னா, பகவன் கேன மார்க்கேண பூஜனீயோ த்விஜாதிபிஹி குத்ரவா கேன ரூபேண வக்தும் அர்ஹசி சங்கர. உன்னை பூஜை பண்ணக்கூடிய அந்த மார்க்கம் வழி என்ன, எதிலே உன்னை பூஜிக்க வேண்டும், எந்த ரூபத்தில் பூஜிக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லு. யாருக்கு அதிகாரம், கஸ்யாதிகார பூஜாயாம். அது மாத்திரம் இல்ல, பிராமணனா இருந்தா எப்படி பூஜை பண்ணணும், கத்திரியன் எப்படி பண்ணணும், வைசியம் எப்படி பண்ணணும்,
சூத்திரன் எப்படி பண்ணனா, குண்டகோளுகாதிகள்லாம் அவாள்லாம் உன்னை எப்படி பூஜிக்கணும் இப்படி எல்லாம் கேள்வியில வந்துருத்தோம். அப்படியானா இது எல்லாத்துக்கும் அங்க பதில் சொல்லியிருப்பார். ஆனா அத்தனையும் இந்த புஸ்தகத்துல வந்து சேரல. இந்த புஸ்தகத்துல இவர் எடுத்த பாகத்துல ஒரு மொத்தமா ஒரு அம்சம் கிடைச்சதே தவிர விபாகமாக இன்னார் இப்படி பண்ணணும், இந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. சூரிய மண்டலத்துல மாத்திரம் தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் இங்க தெரியறது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இத இவர் எதுல இருந்து எடுத்திருக்காரோ அந்த புஸ்தகத்தை பார்க்கலாம். லைங்கேபி உக்தம் அப்படின்னு இருக்கு. ஆக லிங்க மகாபுராணத்துல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு தோன்றது. இத்தியாதி ராமாயணேபி. அடுத்தது ராமாயண விஷயத்திலையும் என்ன சொல்றாருன்னா, பிரம்மேஷானாச்சுதேசாய ஆதித்ய ஹிருதயம் சூர்யாய ஆதித்ய வர்ச்சசே, வர்ச்சத்தே இருக்கு வர்ச்சசே, பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹா இத்தியாதி. அங்கேயும் சூரியனை சொல்லும் போது பிரம்மா, ஈசான, அச்சுதா இவ 3 பேருக்கும் ஈசனா இருக்காருன்னு சூரியனை சொல்றார். அப்படின்னா என்ன, அந்த ரூபத்துல சாட்சாத் பரமசிவன் இருக்கான்ங்கிறது தெரியுது. அதனால அந்த சூர்யாய ஆதித்ய வர்ச்சசே, ஆதித்யனை போல அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடியவர். பாஸ்வதே நல்ல பிரகாசம் உள்ளவர். ரெண்டும் ஒரே மாதிரி அர்த்தம் தெரிகிறது. வர்ச்சஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம். பலம் கொண்டவர்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். சர்வபக்ஷாய அதாவது அக்னியாக இருந்துட்டு எல்லாத்தையும் பக்ஷ பண்ணக்கூடியவராக இருக்கார். ரௌத்ராய வபுஷே நமஹா, அந்த ருத்ரனுடைய ஒரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆதித்யனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆதித்ய ஹிருதயத்துல வருது. இதோட இந்த 57வது ஸ்லோகம் பூர்த்தி ஆயிடுச்சு. அடுத்தது 58க்கு போவோம். ஆதித்யோவா ஏஷ இத்தியாதி அனுவாகோக்தமர்த்தம் சங்கிருஹ்ய தரிசதி. இந்த ஆதித்யோவா ஏஷ ஏதன் மண்டலம் தபதி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு அனுவாக்கம் இருக்கு அந்த உபனிஷத்துல. அதனுடைய அர்த்தத்தை இங்க சங்கிரகமாக இப்ப சொல்லுகிறார். யோ மண்டலம் தபதி யஷ்சதத் அந்தராத்மா யாச்சானயோர் பவதி பூதபதே விபூதிஹி ஜானானஹ ஏததபி யத்ஃபலமஷ்னுதே ச சர்வம் யதாவதிஹ தத்கதிதம் கிரமேண. ஹே பூதபதே, இந்த மண்டலத்திலே யாரு பிரகாசமா இருந்துட்டு தாபத்தோடு ஜொலிச்சுண்டு இருக்கிறாரோ, யாரு இந்த மண்டலத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறாரோ, அது மாத்திரம் இல்லே, அந்த சூரியன் ஆகட்டும், சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் ஆகட்டும், இவா 2 பேருக்கும் உள்ள விபூதி ஐஸ்வர்யங்கள் என்ன அப்படிங்கறத எல்லாம் ஜானானஹா தெரிந்து கொண்டவன் என்ன பலத்தை அடைகிறான், அந்த தியானத்துக்கு பலமாக இந்த உபாசனைக்கு என்ன பலத்தை அடைகிறான் அப்படிங்கிறது எல்லாமே இந்த அனுவாக்கத்திலே வேதத்திலே எல்லாம் கிரமேண எல்லாம் சொல்லப்பட்டது. யதாவதிக தத்கதிதம் கிரமேண, சரியாக கிரமமாக எல்லா விஷயமும் இந்த அனுவாக்கத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. யஹா ஆதித்யா மண்டலம் தபதி, ஆதித்யோவா ஏஷ ஏதன் மண்டலம் தபதி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆஹா ஆதித்யம்னு ஒன்னாச்சு. யஷ்சதத் அந்தராத்மா, ஆதித்யனுக்கு உள்ளே அந்தராத்மாவா இருக்கிறன்னு சொன்னா அது ஈஸ்வரனாச்சு. இந்த 2 பேருக்கும் அனயோகோ சூரிய தத் அந்தராத்மனோகோ, சூரியனுக்கும் சரி அவருக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன் சரி, இவா 2 பேருக்கும் யாச்ச விபூதிர்பவதி வித்யதே, இவாளுடைய ஐஸ்வர்யம் விசேஷங்கள் மகிமைகள் என்ன இருக்கோ இதெல்லாம் ஏதஜானானஹா, அதை தெரிந்து கொண்ட வித்வான், ஞானானோ வித்வான், யத் பலம் அஷ்னுதே, அவன் எந்த பலத்தை அடைகிறானோ, தத் சர்வம் இஹ ஆதித்யானுவாக்கே கிரமேண யதாவத் கசிதம், அது இந்த சகல விஷயமும் இந்த ஆதித்யோவா ஏஷ ஏதன் மண்டலத்தை பத்திங்கிற அனுவாக்கத்துல கிரமமாக எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ததாச்ச ஸ்ருதயா அப்படின்னு வரிசையா அந்த ஸ்ருதி வாக்கியங்களை கோட் பண்றார். ஆதித்யோவா இத்தியாதி, ஆதித்யோவை தேஜ ஓஜோ பல. அடுத்த
அணுவாக்கமும் இதே மாதிரி இருக்கு. ஆதித்யோவை தேஜ ஓஜோ பலம் யசக்ஷுஸ்ரோத்திரமாத்மா மனோ மன்யுர் மனோர் மிருத்யு. மனுங்கிறத காணாம், மனோ மன்யுன்னு மாத்திரம் இருக்கு. மிருத்யு சத்யோ மித்ரோ வாயுர் ஆகாஷ பிராணோ லோகபாலஹ. ஏதோ கொஞ்சம் மாத்தம் இருக்க மாதிரி இருக்கு. தத் சத்தியமன்னம் ஆயுர் அமிர்தோ ஜீவோ விஸ்வ கதம ஸ்வயம்பு பிரஜாபதி சம்வத்சர இதி. சம்வத்சரோ சா வாதித்யோ ஏஷ புருஷः ஏஷ பூதானாமதிபதிः பிரம்மணः சாயுஜ்யம் சலோகதாமாப்னோதி ஏதாசாமேவ தேவதானாம் சாயுஜ்யம் சார்ஷ்டிதாம் சமானலோகமாப்னோதி அயேவம் வேதேத்யுபனிஷத். இந்த அர்த்தத்துல இதே மாதிரி வேதத்துல அணுவாக்கம் இருக்கு. இந்த ரெண்டு அணுவாக்கத்துக்கு அர்த்தம் சொல்றார். ஆதித்யோவா இத்தியாதி அணுவாக்கத்வயே ஆதித்ய மண்டலே திரைமயர்ச்சிஹி தீப்யதே. இந்த ஆதித்ய மண்டலம் இது சாட்சாத் திரை, மூன்று வேதங்களுடைய ஒரு ஸ்வரூபம் அங்க பிரகாசிக்க கூடியது. வேதங்களே ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று வேதங்களே பிரகாசிக்கிறது. அப்படின்னு மண்டல பிரபாம் உக்வா, அந்த மண்டலத்திலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தம் பிரகாசத்தை பத்தி சொல்லிட்டு அர்ச்சிஷி புருஷா, அந்த பிரகாசத்துக்கு நடுப்புற ஒரு புருஷாக்காரம் தெரியறதே, அது மண்டலாபிமானி சூரியா, அதுதான் சூரிய பகவானாம். அப்படின்னு அந்தராதித்யோ ஹிரண்மய புருஷா இது ஹிரண்மய புருஷம் ஆதித்யாந்தரவர்த்தின முக்துவா, இங்கேயும் கொஞ்சம் விட்டு போயிருக்குன்னு தெரியுது. அப்படின்னு சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானை சொல்லிட்டு அடுத்தது அந்த சூரிய மண்டலத்துக்கும் உள்ளே அந்தர்யாமியாக ஹிரண்மய புருஷா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனை சொல்றது இந்த இடத்துல. அப்படி சொல்லிட்டு ஹிரண்மய புருஷம் ஆதித்யாந்தர்வர்த்தினம் உக்த்வா புனः ஆதித்யோவை தேஜ ஓஜஹ இத்தியாதி அனுவாகம் வருது. இத்தியாதினா தஸ்ய விபூதிம் அபிதாய. சொன்னாரே தேஜஸ் ஓஜஸ் பலம் யசஸ் சக்ஷு ஸ்ரோத்ரம் ஆத்மா மனஹ மன்யு மிருத்யு சத்யா மித்ரஹ வாயு ஆகாஷா பிராணஹ லோகபாலஹ என்னெல்லாமோ இது எல்லா ஸ்வரூபமா அவர் இருக்காருன்னு வருஷம் ஏகப்பட்ட ரூபத்துல அவர் இருக்காருங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் விபூதிம் அபிதாய ஏஷ பூதானாம் அதிபதிஹி இது பூதபதித்வேன தன் நிர்திஷ்ய, சகல பிராணிகளுக்கும் அதிபதியாக அவர் இருக்கார் அப்படிங்கறத நிர்தேசம் பண்ணி புனः கீதிருஷ புருஷா இத்தியாகாங்காயாம் மறுபடியும் இன்னொரு விசேஷணத்தை கேட்கும் போது சர்வோ வை ருத்ரஹா இத்தியாரம்பிய சர்வோ வை ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து அப்படின்னு வருது. ஆக எல்லாமே பூதம் எல்லாம் சர்வம் ருத்ரம் தான் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்பிகாபதையே உமாபதையே நமோ நமஹா அப்படின்னு உபசம்ஹாரம் கடைசியில் இப்படி பூர்த்தியாருது. பிரம்மணஹா இத்யந்தானுவாகஸ்ய பிரஜாபதி சம்வத்சர இதி சப்தஸ்ய அனுக்த சமுச்சயார்த்தத்வாத் ஸ்ரீபுருஷாத்மகம் கிருத்ஸ்னம் ஜகத் ஈஸ்வரஸ்ய விபூதிஹி இதி வாயவீய சம்ஹிதாயாம் ஸ்ரூயதே. இங்கே பிரம்மண சாயுஜ்யகும் சலோகதாம் சலோகதாமாப்னோதி ஏதாசாம் ஏவ தேவதானாம் சாயுஜ்யம் சார்ஷ்டிதாம் சமானலோகதாமாப்னோதி அயம் வேதேத்யுபனிஷத்துன்னு இங்க சொல்லியிருக்கு. பிரம்மண சாயுஜ்யம்ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரமாச்சு. பிரஜாபதி சம்வத்சரஹா இத்தின்னு இன்னொரு இடத்துல இருக்கு. அதை சேர்த்து பார்த்தோம்னா இங்க விட்டு போனது, இங்க பல இதுகள் சொன்னார். என்ன தேஜஹா ஓஜஹா பலம் யசஹா எல்லாத்தையும் சொல்ல முடியாத, விட்டு போனது எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்க வேண்டியதான் சர்வாத்மான்னு சொல்றது. அது இத்தி சப்தம் அனுக்த சமுச்சயார்த்தமா, இங்க எதெல்லாம் சொல்லலையோ அதெல்லாத்தையும் சேர்த்துங்கோ, எல்லாமே இந்த பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்திரீ புருஷாத்மகம் கிருத்ரஞ்சகத் ஈஸ்வரஸ்ய விபூதி. ஸ்திரீ புருஷன் இந்த மாதிரி எல்லாமே பகவானுடைய ஒரு விபூதி ஸ்வரூபந்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றது, வாயவீய சம்ஹிதாயாம் ஸ்ரூயத்து. வாயவீய சம்ஹிதையில சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கு, சங்கர புருஷா சர்வே ஸ்திரியஸ்தர்வா மகேஸ்வரி சர்வே ஸ்திரீ புருஷாக தஸ்மாத் தயோரேவ விபூதயா. சங்கரன் அதாவது சிவன் சகல புருஷாத்மாவும் சிவனா,
ஸ்திரீக்கள் எல்லாம் அம்பாளாம். ஆக ஸ்திரீ புருஷாக அத்தனை பேரும் பிறந்த சிவயோகோ ரூபம் அவருடைய அதாவது சிவ பார்வதி ஸ்வரூபம் தான், அதனுடைய விபூதிகள் தான். புல்லிங்கம் அகிலம் தத்தே பகவான் புரசாசனா, அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணக்கூடிய அவர் சிவன். புல்லிங்கம் எல்லாம் அவரை சேர்ந்துதான். ஸ்ரீலிங்கம் அகிலந்தேவி தத்தேசா சர்வமங்களா, சர்வமங்களமான அந்த அம்பாள் ஸ்ரீரூபம் எல்லாத்தையும் அந்த சர்வரூபமாக இருந்துட்டு இருக்காளாம். சப்தஜாத்தம் அசேஷன் து தத்தே சம்பு மனோரமா. இந்த சப்தத்துல ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் ஆண் பால் பெண் பால்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த சப்தஜாலம் எல்லாமே அம்பாள் சுரூபமா. புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் என்ன எது வேணாலும் இருக்கலாம், சப்தம் எல்லாம் அம்பாள். அர்த்தஸ்வரூபம் அகிலன் தத்தே முகேந்து சேகரா. அந்த சந்திரனை புதுசா இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பிறையாக சந்திரனுடைய பிறையை தலையில சூடின்னு இருக்காரே அவர் அர்த்தஸ்வரூபம். சப்தம் அர்த்தம். வாகர்த்தாவிவ சம்பிருக்தோன்னு சொல்றாரோ இல்லையோ காளிதாசர். அந்த வாக் ஸ்வரூபமாக இருப்பது அம்பாளாம், அர்த்தஸ்வரூபமாக இருக்கிறது பரமசிவனா. ஆக இவ ரெண்டு பேரும் இப்படியாக சேர்ந்திருக்கா அப்படின்னு இவ்வளவு தூரம் வாயவிய சம்ஹிதாவில விசேஷமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. இது ஆக இந்த விதத்துல சிவன்தான் எல்லாம் சர்வாத்மா அப்படிங்கறத இந்த உபனிஷத்து நமக்கு சொல்லி கொடுத்தது. 58வது ஸ்லோகம் முடிஞ்சது. இதோட வச்சுப்போம்.